வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவுகின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கும், கதைகளுக்கு உள்ளது உள்ளபடி விமர்சனம் செய்கின்ற செல்வி தேஜா அவர்களுக்கும், என் கதைகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு மேலாக அமோக ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற ரசிகப் பெருமக்களையும் மறவாமல் வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய சிந்தனை ஓட்டக் கதையானது கல்லுளி மங்கன். யார் அந்த கல்லுளி மங்கன்? கதை ஓட்டம் காண்போம். கல்லுளி மங்கன் போன்றோர் பிறக்கின்றார்களா அல்லது உருவாக்கப்படுகின்றார்களா? இத்தன்மை உடையோரை திருத்தலாமா என்பதை சிந்திப்பது இக்கதை ஓட்டம். மாரிமுத்துவிற்கு பல வருடங்களாக குழந்தை பிறக்கவே இல்லை. அதற்காக அவரும் மனைவி மாரியம்மாளும் வேண்டாத தெய்வங்களே இல்லை. குழந்தை வேண்டாம் என்ற ஆரம்ப தங்கள் காலத்தில் மாரியம்மாள் தனக்கு தற்போது குழந்தை வேண்டாம் என்று கருதியதால் கணவர் அறியாமல் தடுப்பு மாத்திரைகள் வாங்கியும் சாப்பிட்டாள். ஆண்டுகள் சில ஆனவுடன் அதை தவிர்த்து தங்களுக்கும் ஓரளவு வசதி வந்ததாலும் சத்து மாத்திரைகள் பல சாப்பிட்டும் கருவை வளர்த்து பிள்ளையில்லா குறையை தீர்க்க கணவர் மாரிமுத்துவிடம் ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்து கொடுத்தாள். இருவரின் நினைவாக அவனுக்கு மாரியப்பன் என்ற பெயர் வைத்து ஆளாக்கினர். வளர வளர தன் போக்குப்படி செயல்பட்டான். யாரிடமும் வம்பு தும்பு இல்லை. படிக்க வைத்த நிலையில் படிப்பும் ஏறவில்லை. வகுப்பறையில் அசையாத கல் போலவே அமர்ந்திருந்தான். இவன் உண்மையிலேயே கல்லுளி மங்கனா அல்லது கல்லுளி மங்கனாக நடித்து எல்லாரையும் அசர வைக்கின்றானா? சில உலகத்தவரை போல என்றும் உள்ளுக்குள் ஓடினாலும் இவனை பற்றி அவர்கள் அறிந்தது கல்லை கூட அசைத்து விடலாம். இவனை மட்டும், மாரியப்பனை மட்டும் தான் எண்ணியபடி எவருமே திருத்த முடியாது அறிவுரைகள் கூறி என்றெல்லாம் அவனை பற்றி எண்ணினர். அதை அவன் மனம் ஏற்றதா அறிவுரைகளை இல்லையா என்பதை ஆசிரியர்கள் கூட அறிந்து கொள்வது கடினமாயிற்று. படிப்பு வாசனை எட்டாத அவனை பெற்றோர்கள் வெறுக்கவில்லை. காக்கைக்கு தன் குஞ்சு அல்லவா பொன்குஞ்சு. மேலும் இவன் பிறப்பு முதல் அவன் குடும்பமும் ஓரளவு நல்ல முறையில் உழைப்பால் முன்னேறியது. ஒரே ஒரு குறை, தன் மகன் இப்படி உள்ளானே என்றுதான். பெற்றோர்கள் இவனுக்கு உழைப்பை கற்றுக் கொடுத்தனர். அவர்கள் சொல்லியபடி மாரியப்பன் எதையும் உடனே கற்பதோ செய்வதோ துளியும் கிடையாது. பிறகு தந்தைக்கு ஒரு ஞாபகம் வர கல்லையும் கரைக்கலாம் என்ற எண்ணத்தில் ஓரளவு தொழிலும் செய்திட பழக்கப்படுத்தப்பட்டான் மாரியப்பன். ஆனால் பொறுப்பு, நிதானம், பணிவு என்பது பற்றியும் இவன் துளியும் அறியவில்லை என்பதே பெற்றோர்களின் கவலை. ஒரு முறை மாரிமுத்து பெரிய கல்லறைக்கு சென்று அந்த கல் குவிந்த இடத்தில் ஒரு பெரிய கற்பாறை ஒன்றை உருட்டி வந்து அந்த கல் ஒன்றை உளி வைத்து பிளந்து தன் கல் தச்சு வேலைக்கு தன் மகனையும் பயன்படுத்திட நினைத்தார். கல் உடைத்தும் கல் தச்சு தொழிலும் அவன் சொல்படி, அவருடைய சொல்படி ஏற்றானா இல்லையா என்பதும் தந்தைக்கு கவலையை மேலும் தூண்டியது. கல் பிளப்பதை நாளும் பார்த்து கொண்டிருந்த மாரியப்பன் தானும் தனது மனம் போல திடீரென்று ஒரு பெரிய கல்லை பிளக்க முயற்சி செய்து ஒரே இடத்தில் குறிவைத்து வெகுநேரம் உளிகொண்டு பிளந்திட முயற்சித்து சோர்ந்து போனான். அதை கண்ட தகப்பன், மகனே நில், அதோ இந்த பகுதியில் உளியை சரியாக வைத்து குறிவைத்து இந்த இடத்தில் வைத்து அடித்தால், பிளந்தால் கல் உடனே பிளக்கும் என்று தன் அனுபவத்தால் கூறினார். அப்போதும் தன் தந்தையின் அறிவுரையை அவன் மரமண்டை பொருட்படுத்தவே இல்லை. வெகுநேரம் தன் பழக்கப்படியே முயன்று தோற்றவன் பிறகு நினைவு வர தந்தை சொல்லி காட்டிய அந்த இடத்தில் வைத்து ஓங்கி உளியால் அடித்து பார்த்தான். உடனே கல்லும் பிளந்தது. அந்த வெற்றி மகிழ்வு என்பது அப்போதும் கூட அவன் முகத்தில் தோன்றவில்லை. தந்தைக்கு நன்றி சொல்ல வேண்டுமென்ற உணர்வும் எழவில்லை. தூங்கி எழுந்தவன் போல
அப்படியே உட்கார்ந்திருந்தான். அப்போது தந்தை கல்தச்சன் நினைத்தார், கல்லை உடைக்க உளி வேண்டும், தன் மகன் போன்றவர்கள் பிடிவாதத்தை உடைக்க பணிவு வேண்டும் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டார். இவற்றையெல்லாம் எண்ணி அவனிடம் இப்போதும் ஒருவித பெருமிதம் எதுவும் தெரியவில்லையே கல் உடைத்த நிலையிலும் என்று மகனுக்காக வருந்தினார். தன் மகன் அறிவுரையை கேட்கும் மனிதனாக உடன் மாறவில்லையே, எப்போது மாறுவான் என்றும் ஏங்கினார். இதற்கும் அசைந்து கொடுக்காத மனிதன் ஆக உள்ளான் மகன். அவன் மனநிலை இப்படி உள்ளது என்று தந்தையை மேலும் அது வாட்டியது. அறிவுரை கேட்கும் முழு மனிதனாக எப்பொழுதும் மகன் மாறுவான் என்றும் கடவுளை நம்பி முறையிட்டார். தன் மகன் தன் குறையை தானே எப்பொழுது அறிவான் என்றும் ஏங்கினார். அந்த ஏக்கம் அவரை விடாது வாட்டியது. 1000 இருந்தாலும் அவருக்கு பொம்மை போன்ற இந்த மகனால் நிம்மதியில்லை. பலரும் போற்றக்கூடிய தன்னைத்தானே திருத்திக் கொள்ளும் பழக்கம் இவனிடத்து துளியும் இல்லையே, இது யார் குற்றம் என்று கேட்டு மகனின் பிரம்மை பிடித்த முகம் கண்டு நாளும் வருந்தினர் பெற்றோர்கள். தந்தையின் அந்த வருத்தமும் மாரியப்பனுக்கு அவன் பெரியவனான நிலையிலும் கூட தெரியவில்லை. அது பற்றி புரிந்து கொள்ளும் மனமும் அவனுக்கு ஏற்படவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ சிந்தனை செய்வன் போல அசையாது அமர்ந்தே இருந்தான். இவனை காணும் எவரும் மாரியப்பனுக்கு வைத்த பெயர் என்ன தெரியுமா? இவன் ஒரு சரியான கல்லுளி மங்கன் என்பதாகும். ஒரு முறை ஒருவர் இந்த மாரியப்பனை பார்த்து பழக்கப்பட்டவர், ஏம்பா தம்பி, எங்கே போகிறாய்? உன் தந்தை மாரிமுத்து நலமாக உள்ளாரா? நீ தற்போது சோகத்துடன் போய்கொண்டே இருக்கிறாயே என்று கேட்டனர். அதற்கும் எவ்வித பதிலும் சொல்லாமல் கேள்வி கேட்டவர்களை பார்த்துவிட்டு என்ற உம்மனா மூஞ்சி முகத்துடன் அகந்தை கொண்டவன் போல் திரும்பி பார்க்காமல் சென்று கொண்டே இருந்தான். அவன் செயல் கண்ட கேள்வி கேட்ட அந்த பழக்கப்பட்டவர்கள், பார்த்தாயா மச்சான், கல்தச்சன் மகன் மனம் கல்லாகிவிட்டதா என்ன? கல்லுனி மங்க நாட்டம் பதில் சொல்லாமல் போராம் பார்த்தியா என்று அவர்கள் கூற்றை பின்னே நடந்து வந்த தந்தை மாரியப்பனும் கேட்டுவிட்டார். காதில் விழுந்து விட்டது. மகன் கல்லுளி மங்கன் என்று மற்றவர்களும் எண்ணும்படியாக வைத்து விட்டானே இறைவா என்று நொந்து கொண்டார். பழைய இயலாத குடும்பச் சூழலில் பிறந்த இவனை அப்போது ஓரளவு வசதி மட்டுமே இருந்தது. தங்களுடைய வேலை பார்க்கும் பணியால் அவனை தங்களிடம் வைத்து அந்த குழந்தை வளர்க்க முடியவில்லை. தம்பியின் வீட்டு பராமரிப்பில் மாரியப்பனை கேட்டுக்கொண்ட மனைவி மாரியம்மாள் அவனையும் தம்பி வீட்டில் விட்டு வைக்க எண்ணினாள். உடையவன் பார்க்காவிட்டால் ஒரு முழம் கட்டை என்பார்களே, அப்படி அவன் வளர்கின்ற பருவத்தில் நாங்கள் நேரடியாக பாதுகாத்து வளர்க்க தவறியதால் நேர்ந்த குறைபாடாக இருக்குமோ என்றும் கருதினர். ஆரம்பத்தில் இவனது மனநிலையை உன்னிப்பாய் நாங்கள் கவனிக்காது போனதால் இப்படி நேர்ந்ததா? நான் ஏன் தம்பி மீது வைத்த பாசத்தால் தானே அவனிடம் விட்டு பாதுகாக்கச் செய்தேன். அவனின் சிறு சிறு தவறுகளை அப்போதே அவன் திருத்தாமல் விட்டுவிட்டானோ என்றும் ஐயப்பட்டார். போக போக மகன் மாரியப்பனுக்கு இப்படி நேர்ந்ததா, பார்க்காமல் போனதால் என்று பல கேள்விகளை தன் மனைவியிடமும் கேட்டு கேட்டு விடை தேட முயன்றார் மாரிமுத்து. அப்போது மாரியம்மாளோ மகன் நிலைக்கு மனது பாதிப்புக்கு தானும் ஒரு காரணமோ என்று ஏங்கினார். பிள்ளை வேண்டாம் என்னும் பிறகும் வேண்டுமென்கின்ற பிறகும் பலவித மாத்திரைகள் சாப்பிட்டதால் மகனுக்கு வளர்ச்சியில் ஏதேனும் உறுப்பில் நரம்பில் சிதைவு ஏற்பட்டு அதன் வழி குறைவு ஏற்பட்டதா என்றெல்லாம் ஐயப்பட்டாள். கணவரிடம் தன்னுடைய முந்தைய செயலை அறிவித்து மகனுக்காக ஒரு மனோதத்துவ டாக்டரை அணுகினர். எல்லா உண்மைகளையும் டாக்டரிடம் கூறினர். மாரியப்பனை பரிசோதித்த டாக்டர் அவனோ அப்போது ஏதும் அறியாத தூங்கி எழுந்த குழந்தை போலவே அமர்ந்திருந்தான். மருத்துவர் கூறினார், குழந்தை பிறப்பை மட்டும் நாம் தள்ளி போடவே கூடாது. அதற்கான விளைவுதான் இது என்று நான் அப்படியும் முழுமையாக கூறிவிட முடியாது. இவனது செயற்பாடு ஒரு முழு குறையே கிடையாது என்று நான் நினைக்கின்றேன். முதலில் பெற்றோர்கள் செய்கின்ற தவறுகளை, ஏற்படுகின்ற வேதனைகளை குழந்தைகள் அறியாமல் பாதுகாத்து இருக்க வேண்டும்.
கர்ப்பத்தில் வளரும் குழந்தைகளையும் தகாத தூண்டல்கள் பாதிக்கும் என்பதை உணர்ந்து கர்ப்பத்தின் போதும் பெற்று வளர்க்கும் போதும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரும் யாராலும் பாதிக்கப்படுவதில்லை என்ற உணர்வு நம்பிக்கையை எவரும் வளர்த்து கொள்ள வேண்டும். பிறப்பு என்பது குழந்தையின் குணத்தை உருவாக்கும். அது மட்டும் கிடையாது, நல்ல நேரிடை சூழல் வளர்ப்பும் முக்கியம். அவர்கள் சிறு வயதில் செய்கின்ற தவறுகளை நாமே நம் கண் பார்வையில் வைத்து திருத்தியிருக்க வேண்டும். பிறரிடத்தில் விட்டு வளர்க்கப்படும் பாதுகாக்கப்படும் சூழ்நிலை குழந்தைகளுக்கு ஏற்படும் போது பராமரிப்பு குறைவாலும் இப்படி ஏற்பட வாய்ப்புண்டு. அப்படி முழுமையாக இருக்குமா என்றும் தெரியவில்லை. சூழ்நிலை சரியாயிருந்தால் நாம் யாரையும் குறை சொல்ல முடியாது. எல்லாம் விதி விட்ட வழி என்று கூட நாம் எண்ணலாம். இப்படி அனுபவத்தால் அறிந்து முடிவு செய்ய வேண்டும் பெற்றோர்களே என்று கூறினார் டாக்டர். கட்டி கொடுத்த சோறும் சொல்லிக் கொடுத்த சொல்லும் எத்தனை நாளைக்கு உதவும் என்றும் கேள்வி கேட்டார். தொட்டால் சுடும் என்பதை நம் கண்முன் பிள்ளைகளே தானே உணரும்படி செய்ய வேண்டும். அடித்து வளர்க்காத பிள்ளையும் பார்க்காத பயிர்களின் நிலையும் உங்கள் நிலைதான். மிகுந்த செல்லம் அளிப்பது தவறாகும். மிகுந்த செல்லம் அளிப்பது அன்பு ஆகும். என்றாலும் அவ்வப்பொழுது வளரும் பிள்ளைகள் செய்யும் தவறுகளை நாம் திருத்தாமல் விடுவது அன்பு ஆகாது, வளர்நிலையில் வம்பே ஆகும். ஐயா கல்தச்சரி, உங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன். இந்த கல்லை உளியால் செதுக்கலாம். ஆனால் மூடிய மனதை செதுக்க பணிவு என்ற ஒளியும் உண்மையை ஏற்கும் தைரியமும் உங்களுக்கும் வேண்டும், யாவருக்கும் வேண்டும். அது மட்டும் கிடையாது, குழந்தை நிலையில் செல்லம் அதிகம் கொடுத்தே ஆரம்பத்தில் அது தவறு செய்தாலும் திருத்துவதே கிடையாது. தும்பை விட்டு வாளினை பிடிப்பது சரியாகாது. அதுதான் உங்கள் நிலை. ஆசிரியர்களையும் கண்டிக்க விட செய்வதில்லை. ஆசிரியர்கள் தட்டி கேட்டால் அவரிடம் என் பிள்ளைகள் தவறு செய்யாது என்று வீராப்பு மார்தட்டுகின்றீர்கள். உங்களை போன்றவர்கள் கண்டிப்பை சிலர் எதிர்க்கின்றீர்கள். அதனால் விளைவாக கூட இது இருக்கலாம். உடன் சில இருக்கும் நண்பர்களோ சக நண்பனின் தவறுகளை திருத்திடாமல் அதே தவறுகளை பாராட்டி எரியும் தீயில் மேலும் எண்ணெயை ஊற்றுவதால் கூட இப்படி நேரலாம். அதர்ச்சியில் சிலர் குழந்தைகள் நிலையில் பெரிய வாலிபர்களாயும் இருப்பார்கள். வெற்றி கிடைத்த போது பணிவை கற்கவில்லை, அப்போது தோல்வி வந்தபோதும் பாடம் கற்கவில்லை, அப்போது இவை யாவும் சேர்ந்துதான் எவர் மனதையும் கல்லாக்கி விடலாம் என்றிட மாரிமுத்துவோ, ஐயா தாங்கள் எங்களை குற்றம் சொல்லவில்லை, எங்கள் குறைகளையும் சுட்டிக்காட்டி விட்டீர்கள். 5இல் வளையாதது 50இலும் வளையாது என்பதையும் நிரூபித்து எங்களை புரிய வைத்து விட்டீர்கள் என்று டாக்டரை பாராட்டி விடைபெற்றனர். எனவே இக்கதை நிகழ்வழி நாம் அறிய வேண்டியது, கல்லூலி மங்கன் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகின்றான். மனோநிலை மருத்துவர் சொல்வது போல் அறிவை மறைப்பது அறியாமையல்ல, அகந்தையே. அகந்தை உறையும் இடத்தில் எவர் அறிவுரையும் தங்காது. படிப்படியாய் சரியான சூழலில் தன் உண்மையை உணரும் நாளிலிருந்து மாரியப்பன் போன்றவர்கள் புதிய மனிதனாகவும் கண்டிப்பாய் மாறுவர். கல்லூலி மங்கன் என்ற அடைப்பெயரும் அறிவு என்கின்ற மாபெரும் ஒளியால் தகர்த்து எறியப்படும் நம்பிக்கையே வாழ்க்கை. அறிவுரை ஏற்காத மனம் கல்லாகி விட கடினமாகிவிடும். அதாவது அறிவுரை ஏற்காத மனம் கல்லை விட கடினமாகிவிடும். பணிவே மனிதனை உயர்த்தும். அகந்தை நீங்கி பணிவை கற்றுக் கொடுப்போம். வாழ்க வளமுடன்.